வணக்கம் நேர்களே. ஈரான் பார்லிமெண்ட் கமிஷன் அங்கே இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸில் $2 மில்லியன் டோல் வாங்குறதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமேல் பெர்மனண்ட்டாக இருக்க போகுதா? அப்படி இருக்கும்போது நாம் வாங்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இன்னுமே ஏறிடுமோ அப்படின்ற ஒரு பயம். பிகாஸ் ஒரு ஷிப் கிராஸ் ஆகி வரணும்னா $2 மில்லியன் ஏறக்குறைய இன்னைய தேதிக்கு ஒரு 18 கோடி ரூபா பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஒரு கப்பலுக்கும். இதனால பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறுதா? ஈரான்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இஸ்ரேல் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்கு? ஆனந்த் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த $2 மில்லியன் டோல் ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை விட்டு வெளியே வரணும் அப்படின்ற சிச்சுவேஷனில் அதுக்கு ஈரானுடைய பார்லிமெண்ட்ரி கமிஷன் ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. ஆமாம் பண்ணலாம், எஸ் அப்படின்னு. அப்போ இனிமேல் ஷிப்ஸ் எல்லாமே வந்தால் அந்த $2 மில்லியன் டோல் கட்டிட்டு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு பீஸ் வந்தப்புறம் தானே சரி, இது ஒரு 32 கிலோமீட்டர் இருக்கிற பேசேஜ் தான். அதில் பிகினிங் ஈரானோட கண்ட்ரோலில் இருக்குது, பின்னாடி இருக்கிறது ஓமானோட கண்ட்ரோல். யூஎனில் ரைட்ஸ் இருக்குது, யார் சி கண்ட்ரோல் யாருன்னு. அது பாட்டி அது ஈரானையும் ஓமானையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இதை நீங்கள் அரேபியன் கல்ஃப்னு சொல்கிறது இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பர்ஷியன் கல்ஃப்னு தான் சொல்கிறீங்க. பர்ஷியாங்கிறது ஈரான். ஸோ அது ஈரானோட இடம். நீங்கள் எண்ணெயை கொண்டு வரணுன்னா அவன் ஊரில் கொண்டு வரணுன்னா டேக்ஸ் போட்டுவானா கட்டு தான் ஆகணும். அப்போ இவ்வளோ நாள் கொடுத்தது ஃப்ரீ, இத்தனை நாள் ஒரு நல்ல இதில் கொடுத்துட்டு இருந்தான். இப்போ சுயஸ் கெனால் மாதிரி அவனும் போடலான்னு டிசைட் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்கிறான்னா, அவங்க ஊரில் நீங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, இப்போது பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டேமேஜ் ஆனதுக்கு அந்த காசை எடுத்து நீங்கள் $2 மில்லியன் டேக்ஸாக கொடுத்தீங்கன்னா நான் குயிக்காக அதை கப்பல் போக போக எங்கள் வீட்டில் டேமேஜ் ஆனதெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவேங்கிறான். இது மட்டும் இல்லை, ஸ்பெயினுக்கு அந்த சைடில் ஒரு ஆல்டர்னேட்டில் ஸ்பெயின் தான் லாஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்காவோட டைஅப். அங்கே ஒரு பாஸ் இருக்குது, அங்கே போகிறதுக்கும் 2 மில்லியன் போடலான்னு ஸ்பெயின் சொல்கிறான். ஸோ இது இந்தியாவில் இங்கே மட்டும் இல்லை, பல ஊரில் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அமெரிக்கன்ஸ் ஒரு வேலை பண்ணாங்க சார், ஓட்டு போட்டு ட்ரம்ப்பை கொண்டு உட்கார வச்சாங்க. இது உலகத்தையே எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் ஒரு வருஷமாக பார்த்தோம். இப்போ இந்த டோல் பே பண்ணுற சிச்சுவேஷனில் கொண்டு அதில் நீங்கள் ஒன்றும் மறந்துடக்கூடாது. நம்மளும் கஷ்டப்பட்டு ட்ரம்ப் ஜெயிக்கணும்னு வேண்டின்றோம்ல, யாகெல்லாம் போட்டோம், யாகத்தெல்லாம் மூட்டினோம், அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார்னால் சொன்னோம். கடைசியில் அவன் பாகிஸ்தானோட நான் தான் முடிச்சு வச்சேங்கிறான். நீங்கள் இல்லைன்னு சொல்ல, இருக்குன்னு சொல்ல 100 வாட்டி சொன்னார். கடைசியில் ஆசிஃப் முனீரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டான். இப்போ என்ன சொல்கிறான், பாகிஸ்தான் தான் எங்களுக்கு எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்கிறான். இந்தியாவோட கதி இவ்வளோ தூரம் மோசமாகும்னு நீங்களும் நினச்சி பார்த்துருக்கீங்க, நானும் நினச்சி பார்த்துருக்கீங்க. உங்கள் ஊருக்கு வந்த ஒரு ஈரானியன் கப்பலில் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸில் சிங்க் பண்ணிட்டான், அதை கூட நம்ம விசாரிக்கல சார். அது டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஒரு 12 நாட்டிக்கல் மைல் தாண்டிட்டா உங்கள் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் ஆகிடுது இல்லை சார். அதனால அப்படி உங்கள் ஜஸ்ட் இன்டர்நேஷனல் உங்கள் ஊர் தானே ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். அமெரிக்கா போய் காப்பாற்ற முடியும். ஆமாம், ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கு ஜாஸ்தி? அதுதான் அந்த 12 நாட்டிகள். அது கூட பண்ணலையே, நீங்கள் கண்டம் கூட பண்ணலையே. அமெரிக்கா நேஷனல் வாட்டர்ல நடந்தா எல்லாருமே கண்டம் பண்ணுவாங்க. அப்ப உங்க ஊர்ல இருந்து தானே போனா ஹெல்ப்புக்கு போறோம். பாஸ் உனக்கு புரியாம பேசுறீங்க. வைசாகப்பட்டினம் உங்க பிரைம் மினிஸ்டர், உங்க நம்ம பிரசிடென்ட்டை சல்யூட் பண்ணிட்டு போன கப்பல் உன் வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ஒருத்தன் குண்டு போட்டிருக்கான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றது அதிதி தேவோ பவ. அதிதி என்னது? அதான் இதுதான் அதிதி தேவோ பவ. ஊருக்கு கூட்டுன்னு வருவ, உன் ஊர்லேருந்து வெளில போனோன்னே என் ரோடை தாண்டி போயிட்டான், அடுத்தவன் ரோட்டில் அடிச்சாம்பியா நீ? வீடு போய் சேர்ற வரைக்குமே யாரோட பொறுப்பு? நம்ம பொறுப்பு தான். வேதத்தில் சொல்லியிருக்கா இல்லையா? நாங்கள் வேதத்தை சொல்லி தானே ஆட்சியை பிடிச்சோம். அது சும்மா ஊருகா தொட்டுக்கிற மாதிரினா ஓகே. ரைட் சார். இப்போ இந்த ஈரான் விஷயத்தில் அந்த டோல் மேட்டரில் ஒரு பேரலுக்கு $1 கட்டிடுங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக வந்துருக்கு. $1 கட்டுங்களா, என்ன தப்பு சார்? இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் கிடையாது. இந்தியா மாதிரியான, சைனா மாதிரியான சைனாக்கு ஒன்றும் கிடையாது. சைனா தனி கேட்டகரி, அவன் சீக்ரெட் கோடு கொடுத்துட்டான். சைனா எப்போ வேணா எடுத்துன்னு போகலாம், உனக்கு தான் ப்ராப்ளம். ஆமாம். சரி, இந்தியா மாதிரியான அதிகமா இம்போர்ட் பண்ணக்கூடிய, ஆனா சைனா போய் அங்க இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட் சொன்னானா? சொல்லல சார். யார் சொன்னாங்க? என்ன சொன்னாலுமே யாரு போய் நீங்க போய் எனக்குல சார் நரசிம்மராவ் போய் சொன்னாரா இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட்னு? இல்ல சொல்லல. அமிதா இவர் சொன்னாரா, வாஜ்பாய் சொன்னாரா இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட்னு? அப்ப டாக்ஸ் கிடையாது.
நீ போய் சொன்ன இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட்னா உனக்கு டேக்ஸ் போடுறான். என் பாக்கெட்ல இருந்து நாளைக்கு போகுது சார் லிட்டருக்கு 20 அது ரூபா. அப்போ நம்ம ஓட்டு போடுறச்ச புத்திசாலித்தனமாக போட்டிருக்கணும். ஆல்ரெடி ஷெல் பெட்ரோல் பங்க்ல அவன் 20 ரூபா டீசலுக்கு ஏத்திட்டான். விச் இஸ் Just நீங்க சொல்ற மாதிரி என்கிட்ட பெட்ரோல் போட வராத அப்படிங்கிறத தாண்டி என்கிட்ட வந்தா ப்ரீமியம் பிரைஸ் கொடு, இதுதான் ஆக்சுவல் பிரைஸ். அப்போ நீங்க லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம பேசணும் சார் இதே விஷயத்த. 1 லிட்டர் பெட்ரோல் 140 ரூபா 150 ரூபா கொடுத்து வாங்கணும்னு. இன்னைக்கு அந்த ரேட்டுக்கு ஷெல்லு கொண்டு வந்துட்டான். இந்த ஆயில் கம்பெனிலாம் நஷ்டம் ஆடுது, அது யார் கொடுப்பாங்க? சார் உங்களை மாதிரி இவ்வளவு ஆளுங்க நாள் ஷேரில் இருந்தது. சார் ஐஓசி வாங்கலாமா, பிபிஎஸ்சிஎல் வாங்கலாமா? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாத நீங்கள் எப்போதும் கவர்மெண்ட்டை திட்டிகிட்டே இருப்பேன். ஐஓசி பிபிசிஎல் ஹெச்பிசிஎல் என்னாச்சு? இப்போ யார் நஷ்டம்? இன்னைக்கு அந்த நஷ்டத்தை அவங்க எடுத்து தானே சார் ஆகணும். அப்போ கவர்மெண்ட் கொடுக்கட்டுமே. ப்ராஃபிட் வந்தப்போ ப்ராஃபிட் அவனுக்கு கொடுக்கலையே, டேக்ஸ் போட்டு கவர்மெண்ட் தானே வாங்கிட்டு. ப்ராஃபிட் 2 ரூபா தானே கொடுத்தீங்க. ரைட் சார், ஆஸ் எ ஷேர் ஹோல்டர் எனக்கு டிவிடெண்ட் வருதான்னு தான் நான் அதுல பார்க்க போறேன். அதான் டேக்ஸ் உனக்கு வரல, இல்லை கம்பெனியே இருக்காது, இல்லை இன்னைக்கு எனக்கு டிவிடெண்ட் வராது, அவ்வளவுதானே. டிவிடெண்ட் இல்லை, கடன் வாங்கி கம்பெனி முடியணும்ல. என்ன சார் இந்த ஒரு வாரம் வந்து ஐஓசிஎல் போய்டுன்ற லெவலுக்கு சொல்றீங்க? ஒரு வாரம் இல்லை பாஸ், 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எவ்வளவோ வாரம் ஐஓசிஎல் அப்போல்லாம் பணம் இருந்ததுப்பா. ஹெச்பிசியில் தூக்கி ஓஎன்ஜிசியில் கொடுத்து இருக்கிற குஜராத் கேஸ்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஊரெல்லாம் கேஸ் வரும்னு, அந்த குஜராத் கேஸ்லேருந்து கேஸே வரல. அதை தூக்கி வந்து ஓஎன்ஜிசி தலையில் கட்டினேன், ஹெச்பிசியில் தலையில் ஓஎன்ஜிசியில் கட்டினேன். இருக்கிற சர்ப்ளஸ் எல்லாம் காலி பண்ணிட்டேன்ல. அன்றைக்கி சர்தார்ஜி சர்ப்ளஸ் வச்சுருந்தாரு, சர்வைவ் ஆச்சு. அன்றைக்கி சர்தார்ஜி ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ் பண்ணார், சர்வைவ் ஆச்சு. 4 வருஷத்துக்கு $120 கொடுத்தாரு. வந்த எமர்ஜென்சி பணத்தெல்லாம் டிவிடெண்டாக எடுத்துக்கிட்டேன். $120 போட்டு எல்லாத்தையும் உருவிட்டியே, ஒன்றும் இல்லையேங்க. மாவு இருந்தால் தானேப்பா தோசை ஆக்க முடியும். எங்ககிட்ட ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் இருக்கு, யாரும் பயப்பட வேண்டாம். இப்போ கூட ஈரான்ல இருந்து சரியா வந்திருக்கு. சரிப்பா, கோயம்புத்தூர் போ. நேற்று நீ வந்த கோயம்புத்தூரில் ஆர்கேபுரத்தில், அதானே உங்கள் ஊர் இப்போ ஆர்எஸ்புரமா? ஆர்எஸ்புரம்ல எல்லா கடையும் மூடி இருக்கிறா நாம. ஓகே, சின்ன சின்ன கடையெல்லாம் மூடி இருக்கிறா நாம. சார் கோயம்புத்தூர் போகணும், இங்கேயே பார்க்கலாம். இங்கேயே கோயம்புத்தூரில் நீ போயிட்டு வந்தியா, அதனால சொன்னேன். ஓகே, இங்கேயே அந்த மாதிரி கடைகள். சரி, காலேஜெல்லாம் மூடிட்டாங்களாமே, ஐடி கம்பெனிலலாம் கேன்டீனே இல்லையாமே. அப்போ எங்கே ஷார்ட்டேஜ் இல்லாமல் எப்படி? உண்மைக்கு புறம்பாது. ஆனால் அப்போ அது இப்படி இப்போ எடுத்துக்கலாமா சார்? இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கும் இருக்கிற ஷார்ட்டேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எவ்வளவோ இருந்திருக்கணும், இதை சமாளிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. மன்மோகன் சிங் 4 வாட்டி $120 ஆச்சு. 4 வருஷத்துக்கு $120 இருந்தது. 147 வரைக்கும் போச்சு. 2 வருஷம் கண்டினியூஸாக 120க்கு மேலே இருந்தது. இதே ஈரான் மேலே சாங்ஷன் போட்டாங்க. அப்போ சர்தார்ஜி வந்து ஷார்ட்டேஜ் கொண்டு வந்தாரா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஹோட்டல், பதில் சொல்லு மேன், ஒரு நாளைக்கு ஹோட்டலில் சிலிண்டர் இருந்ததா சார்? அதாவது ஒரு சாங்ஷன் போடுறதுக்கும் வார் நடந்துட்டு இருக்கிறதுக்கும் சாங்ஷனாலும் வாங்கக்கூடாது தானே. மற்ற இடங்கள்ல சரி, நீங்கள் ஏன் ரிலையன்ஸுக்கு மட்டும் ஃபியூல் டேக்ஸுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தீங்க? இப்போ எக்ஸ்போர்ட் டேக்ஸில் ஏன் ரிலையன்ஸுக்கு மட்டும் எக்ஸம்ஷனு? ரிலையன்ஸில் இருக்கிற எல்பிஜியை வாங்கிய கூட சரியாக போயிடும்ல. பட் அதுக்கான நடவடிக்கைங்கிறது ஏன் எடுக்கல? நான் 10-20 நாளாக சொல்கிறேன்ல. ஆமாம், ஏன் எடுக்கல? என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது நீங்கள் தான் பண்ணணும், அது நானா சொல்லணும்? இல்லை, ஒரு ஏன் வந்து ஏன் ஃபேவர் பண்ணணும்னு கேட்டால் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இல்லை, ஒரு நிறுவனத்தினுடைய பிஸ்னஸை அப்படி கைக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றது வந்து சரியாக இருக்கும். ஏன் நேஷனலைஸ் பண்ணலாமே? நாட்டுக்கு தேவைன்னா ஏன் பண்ணக்கூடாது? இந்திரா காந்தி பண்ணியிருக்கிறாங்க, வாஜ்பாய் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணல? இப்போ இது எந்த இடத்துல போய் முடியும், எப்போ தான் இது முடியும் சார்? ட்ரம்ப் என்ன தான் சொல்லுவார் இதுக்கு? ட்ரம்ப் இப்போ கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணி இன்னும் ஏற்றலாமா அப்படின்னு பார்க்குறாரு. கிரவுண்ட் இன்வேஷன் பண்ணிட்டா இன்னும் பெரிய ப்ராப்ளம் ஆகும்ல சார். பாடி பேக்ஸ் போகும். இன்னும் இப்போ பிரச்சனை ஆரம்பிக்கலன்னு புரிஞ்சுக்கலாமா? நல்ல மிட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு. ஓகே, அமெரிக்கா தோத்துட்டேன்னு ஓடி போகணும், அது தோத்துட்டு போயிட்டு உலகத்தில் இனிமேல் அமெரிக்காவை பார்த்து அவ்வளோ இல்லை சார். இப்போ இந்த சபார் போர்ட் சொல்கிறீங்கல்ல, அது இருந்ததுன்னா லேண்ட் வழியாக எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணலை? அதை பற்றி ஏன் எடப்பாடி கேட்க மாட்டேன்?